அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்கு இந்த வாரம் 12/4/2026 முதல் 18/4/2026 வரை, பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை மகர ராசி அன்பர்கள் மேன்மையான ராசி. குரு பகவான் அனுகிரகம் குறைவான ராசி. இருப்பினும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமுள்ள தன்மையாகவே செயல்படுகிறார். தனப்பிராப்தம் அதிகரிக்கும். விடுதல் பட்ட வேலைகள்லாம், விட்டு போன வேலையெல்லாம் மீண்டும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் அமையக்கூடிய தன்மை கொடுக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால், அதுவும் முயற்சி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய கிரகம். உங்கள் ராசிநாதம் 3ஆம் இடத்துல இருப்பது, அதிலே செவ்வாய் சூரியன் போன்ற கிரகம் இருப்பது உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே ப்ரொமோஷன் காண்டி தயாராக இருக்கீங்க, எனக்கு மேலதிகாரினால கொஞ்சம் தடையினா உங்கள் விடாமுயற்சி இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும். ஒரு 1 அல்லது 2 வாரம் தவறாமல், அல்லது ஒரு மாதம் காலமாக விடாமுயற்சியால் அவருக்கு நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் கண்டு பேசி வரும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடித்து வைக்கக்கூடிய தன்மை. நிலப்புலங்கள் வாங்கணும், அதிலே ஒரு தடை இருக்குது. தெய்வம் துணையா, எதனால அப்படின்னு நீங்கள் குழப்பமாக இருந்தீங்க, அதே தெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்வார். எப்பவுமே ஒரு அவநம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. முழு நம்பிக்கையோடு செயலாற்றணும். அதுவும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துல செல்லும் போது தனப்பிராப்தத்தை அதிகரிக்கும். கவலையின்றி செயலாற்றலாம். வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய தன்மை, ப்ரொமோஷன் கிடைக்கலங்கிற பிரச்சனை தீரக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை தீர்வுக்கு உண்டான தன்மை உருவாகும். மகர ராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியது, தாய் தகப்பனை மனதார சேவித்து வருவதே. ஏனென்றால் சூரியனும் சனி இணைந்து இருப்பது அந்த தாயையும் தகப்பனால் ஏற்படக்கூடிய தோஷமே வேலையை செய்யும். தாய் தகப்பன் இருந்தால் அவருக்கு முறையாக பணிவிடை செய்வது, வேண்டியதை வாங்கி கொடுப்பது, காலம் ஆயிட்டாங்கன்னா அவருக்கு சிராத்தம் போன்றவற்றை தவறாமல் செய்து வருவது சிறந்தது இந்த மகர ராசிக்காரர்கள். ஏனென்றால் அந்த மகர ராசிக்காரர்கள் பெற்றோர்களை கவனிக்கலன்னா அவர் வாழ்க்கை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு சந்திக்கிறாங்க நிறைய இடத்துல. என்ற புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி, தந்தை ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 8ஆம் இடத்தில் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 2 பேருங்க ஒத்து வராது சொல்றோம். ஆகவே இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அன்பு இருந்தாலே போதுமானது. நீங்க செய்ய வேண்டியது அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். அன்பே சிவம் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? எல்லாமே நம்மளுக்கு ஒரு அன்பு இருந்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை. தெய்வத்துணை எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருந்து வரும். இருப்பினும் அந்த தெய்வத்தை போய் நீங்க மதிக்காமல் இருந்தாலே அது ஒரு தோஷமாகும். அதனால் நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது இல்லை, ஒரு தெய்வமே எப்பவுமே துணை நிற்கும். ஆனால் நீங்கள் வழிபாட்டோட உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை அனைத்தும் கொடுப்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. மற்ற ராசியோட இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தன்மைன்னா இதுதான், சிறப்பு வாய்ந்த தன்மை, சிறப்பு மிக்க காலம். ஆகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருப்பது நிதானித்து செயலாற்று எண்ணம் உண்டாகும். இப்ப என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம்ங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் என்றாலே நம்மளுக்கு காலதாமதம் உருவாகிவிடும். ஆகவே காலதாமதம் என்று
முடித்து வைக்கணும். அதிலே அடங்கிய உங்களுடைய ராசிநாதனை, உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரத்தை பலம் படுத்திக் கொள்ளணும். அப்போ நீங்கள் ஒரு உத்திராட நட்சத்திரம் பிறந்திருந்தால் திருவோண நட்சத்திரத்தில் அன்று பெருமாளை போய் சேவிப்பது, பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமம், தாயாருக்கு உண்டான பூஜையெல்லாம் செய்து வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது சிறந்தது. அங்காரகனாக இருந்து வரக்கூடிய தெய்வம் எது? முருகப்பெருமான், பழனிநாதர், சுவாமிமலை முருகன், திருத்தணி வேளவனை தரிசனம் செய்வது இந்த மகர ராசியில பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இந்த அவிட்ட நட்சத்திர வழிபாடு செய்து வர சிறந்தது. நீங்க ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மகர ராசினா சதய நட்சத்திர அன்றைக்கு நரசிம்ம வழிபாடு செய்யணும். நரசிம்ம வழிபாடு செய்து வரும்போது, கௌரி அம்மனை வழிபாடு செய்து வரும்போது, தசமகா தேவதை சப்தகன்னிகா வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு கைமேளம் கொடுக்கும். ஆகவே இந்த நட்சத்திரத்திலே தேர்வு செய்து கொள்ளணும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரமும், திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரமும், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரத்தில் வழிபாடு செய்து வரும்போது, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய பொருள் வாங்கும் போதும், கையொப்பம் விடும்போது, ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு நிலப்பழங்கள் வாங்கினால் பத்திரம் பதிவு செய்து கொள்வதும் இந்த நட்சத்திரமே உங்களுக்கு துணையாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.